டேய் மச்சான், இப்பதான் நான் மண்டபத்துக்கு போய் பாத்துட்டு வந்தேன். எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட நைட் வந்துருமா, மார்னிங்குள்ள எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. வாவ், சூப்பர் விஸ்வா, நீ செக் பண்ணிட்டு வந்துட்டியா? ஆமா, ஏன் தங்கச்சிங்க ஃபங்க்ஷன் நான் அப்படி விட முடியுமாடா? வாடா பொறுப்பானவனே, எங்கடா இருந்த இத்தனை நாளா? திடீர்னு தங்கச்சி மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது. ஏண்டா அது இப்படி சொல்ற? அது என்னைக்குமே இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் நாளைக்கு ஃபங்க்ஷன், ஒரு அண்ணனா என்னோட கடமையும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீ ஒரே ஆளே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்ட. அட்லீஸ்ட் இந்த வேலையாச்சும் நான் பார்க்கலாம் இல்ல, என் மனசுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் என்றதும் உடனே ஹரி, டே ஆதி, என்னடா திடீர்னு விஸ்வா ரொம்ப சென்டிமெண்டாலாம் பேசுறான்? தாண்டா எனக்கும் தெரியல, எப்படி முகத்தை சீரியஸா வச்சுட்டு பேசுறான் பாரு. ஆனா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது என்று கூறியவன் விஸ்வா தோளில் கையை போட்டு அழைத்து கொண்டு நண்பர்கள் மூவரும் சந்தோஷமாக சிரித்தபடியே வீட்டிற்குள் வந்தனர். இரவு நேரம் ஆகிவிட்டதால் அனைவரும் சீக்கிரமாக உறங்கலாம் என்று அவரவர் அறைக்குள் தஞ்சம் புகுந்து கொள்ள, ஆதியின் வீடு மிக பெரிய வீடு என்பதால் அனைவருக்கும் அங்கங்கே தனித்தனியாக ஒரு அறை கொடுக்கப்பட்டது. 2 மாடியிலும் அத்தனை அறைகள் வைத்து கட்டிய வீடு என்பதால் இப்பொழுது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. அதே நேரம் கார்த்தியின் அம்மாவும் அப்பாவும், ஆதி தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? இல்ல, ஃபங்க்ஷன் காலையில தானே, நாங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டு காலையில கிளம்பி வந்துடுறோமே. இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில எல்லாரும் ஒன்னா கிளம்பி போலாம்னு தானே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. திடீர்னு இப்படி மாத்தி பேசுனா என்ன அர்த்தம்? இல்ல தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடியே சம்மந்தி வீட்டுல வந்து தங்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இங்க பாருங்க ஆண்டி, எங்களுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. நீங்க எதுக்கு இது சம்மந்தி வீடா நினைக்கிறீங்க? உங்க பையனோட வீடா மட்டும் நினைங்க போதும். இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. ஏன்னா எல்லாரும் சீக்கிரம் போய் படுத்தாதான் காலையில நேரமா எழுந்து கிளம்ப முடியும். எல்லாரும் போய் அவங்கவுங்க ரூம்ல தூங்குங்க என்றதும் விஸ்வா கவிதாவை அழைத்து கொண்டு செல்ல, ஹரி பிரியங்காவை அழைத்து கொண்டு சென்றான். பிறகு கௌசல்யா, சுரேஷ், கண்மணி, விஸ்வநாதன், கௌதமி, ராமு, கார்த்திக்கின் அம்மா அப்பா என்று அனைவரும் புறப்பட்டு விட, அங்கே வைஷு, அனு, கார்த்திக், ஆதி 4 மட்டுமே இருந்தனர். அப்பொழுது ஆதியோ வைஷுவின் அருகே வந்து, என்ன வைஷு, தூங்குற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? தூங்கலாம் ஆதி, எனக்கும் செம்ம டயர்டா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் எல்லார்கிட்டயும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்ததுல எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா பாருங்க, திடீர்னு எல்லாரும் இங்க இருந்து எழுந்திருச்சு போனதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடி, காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறோம், அதனால இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றவன் அவளை அழைத்து கொண்டு புறப்பட, அனுவும் கார்த்தியும் திருதிருவென்று முழித்துக் கொண்டே நின்றிருந்தனர். அப்பொழுது 2 அடி நடந்த ஆதி அப்படியே நின்றுவிட்டு அவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்து, அனு, ஏன் இன்னும் தூங்க போகாம இருக்க? இதோ போறண்ணா. கார்த்திக் எந்த ரூம்னு நீங்க சொல்லவே இல்லையே, அவன் எங்க போய் படுப்பான் என்று கேட்கவும், ஆமால, சரி ஓகே, ஒரு ரூமுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்குது இல்ல, அது கீர்த்தியோட ரூம் ஆச்சேனா? பரவாயில்ல, கீர்த்தி தான் இல்ல, அந்த ரூம்லயே கார்த்தியை தங்கவை. ஓகேண்ணா. கார்த்தி, ஹனு கூட்டிட்டு போய் காட்டுவா, அந்த ரூம்ல போய் நீ ஸ்டே பண்ணிக்கோ. உன்னோட திங்ஸையுமே அங்கேயே வச்சுட்டு காலையில குளிச்சுட்டு கிளம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஆதி என்றவன் வேகமாக தன் அண்ணியின் ரூமிற்கு சென்று அவனுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வர, அப்பொழுது ஆதியோ வைஷ்வை அழைத்து கொண்டு மேலே தங்களது அறைக்கு சென்று விட்டான். அதே நேரம் அனு அவனுக்காக ஹாலிலேயே காத்திருக்க, அங்கே வந்தவன், அனு, என்ன கார்த்தி, ஆனாலும் உங்க அண்ணன் ரொம்ப மோசம். எல்லாரையும் ஜோடி ஜோடியா ஒரு ரூம்க்கு அனுப்பி வச்சுட்டு என்னையும் மட்டும் ஏண்டி பிரிச்சு வைக்கிறாரு? அட பாவி கார்த்தி, எல்லாரும் ஜோடி ஜோடியா ரூம்குள்ள போறாங்கன்னா அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணவங்க. உனக்கு எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? இருக்குதுதான், அதுக்காக இப்படியே பேசிக்கிட்டு இருந்த உனக்கு இந்த ரூம்ல கூட இல்ல, செக்யூரிட்டி ரூம்ல படுக்க வச்சிருவாரு. அண்ணா, ஒழுங்கு மரியாதையா என் பின்னாடி வா என்று அவனை அழைத்து கொண்டு செல்ல, அப்பப்பா, அண்ணனுக்கு மேல இருப்பா போல தங்கச்சி, என்ன உருட்டி உருட்டி மிரட்டியே பயப்படுத்துறா. ஐயோ கார்த்தி, இந்த ரவுடி கும்பல்ல வந்து தெரியாதனமா மாட்டிக்கிட்டியேடா. இங்க இருந்து உன்னால தப்பிக்கவும் முடியாது. போ, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு
என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றவன் அந்த அறையை பார்த்தவுடன், என்னன்னு இதுவும் உன்னோட ரூம் மாதிரியே இருக்கு. ஆமா, அந்த கீர்த்திக்கு எப்பவும் என் கூட ஒரே போட்டிதான். என்ன மாதிரியே ரூம் வேணும்னு அடம் புடிச்சு இந்த ரூமை அவ டிசைன் பண்ணிக்கிட்டா. அப்படியா? ஆமா, எங்க அந்த கீர்த்தி? நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. எதுக்குடா கேக்குற? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான். நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. ஏன் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவளை பார்த்த உடனே ஈன்னு பல்ல இழிச்சிட்டு அவ பின்னாடியே போக போறியா? என்னன்னு என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்ட? நான் உன்னை தவிர வேற யாரையாவது ஹேர் எடுத்து பாத்திருக்கேனா? நீ ஏன் சொல்லு. அதெல்லாம் ஓகேதான், ஆனா கீர்த்தி ரொம்ப அழகா இருப்பாளே. சப்போஸ் அவளை பார்த்த உடனே உன் மனசு மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அடிப்பாவி, அப்போ உனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லவே இல்லையா? இல்ல. அதுக்கு என்ன இப்போ? இத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. சே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது கார்த்தி. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரே வார்த்தையில என்ன இன்சல்ட் பண்ணிட்டியேடி. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. நான் ரொம்ப சேடா இருக்கேன் போ என்று அங்கிருந்த மெத்தையில் சென்று வேகமாக அமர்ந்து கொண்டான். அனுவோ, என்ன கார்த்தி, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க? இதுக்கே இப்படி பண்ணினா இன்னும் காலம் ஃபுல்லா நீ என்கிட்ட வாங்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் இப்பவே உடம்பையும் மனசையும் தேத்தி வச்சுக்கோ. இப்ப ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லி அதுக்குள்ள முடங்கி போய் உட்கார்ற என்றதும் அவளை பார்த்து அதிர்ச்சியாக முடித்தவன், என்னடி இப்பவே என்ன பயமுறுத்துறியா? ஆமா, அப்படித்தான். உன்னை என்னால என்ன பண்ண முடியும்? என் பின்னாடி யாரு இருக்கா தெரியுமில்ல? தெரியும் தெரியும். உங்க அண்ணன் இருக்க திமிர்ல தானே இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. அதேதான், எங்க ஆதி அண்ணனுக்கு மட்டும் நீ என்ன ஏதாவது மிரட்டணும்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னை காலி பண்ணிடுவாரு. இருக்கட்டும், இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன்டி. உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிற உங்க அண்ணனை. வாய்ப்பே இல்ல ராஜா, நீ என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது, சரியா என்று கூறியவள், ஓகே, எனக்கு இப்போ செம்ம டயர்டா இருக்கு, தூக்கம் வேற வருது, அதனால நான் இப்ப என்னோட ரூமுக்கு போறேன். நீ என்ன பண்ணுவியா? சமத்து பையனா படுத்து தூங்குவியா, சரியா என்று கூறிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக கதவை திறக்க சென்றவளை இரண்டே தாவில் எட்டி அவள் கையை பிடித்து கதவில் சாய்த்தவன் அவள் இரு பக்கமும் தன் கைகளை வைத்து அணை கட்டியபடியே, என்னடி ஏதோ நீ பாட்டு வந்த இந்த ரூமை காட்டின, பக்கம் பக்கமா உங்க அண்ணனை பத்தி வீரவசனம் பேசிட்டு போய்கிட்டே இருக்க என்று கேட்டான். இப்பொழுது அணு பதட்டத்தில் உடலெல்லாம் வேர்க்க ஆரம்பித்தது. அவன் இவ்வளவு நெருக்கமாக தன்னுடன் இருக்கும் பொழுது அவளுக்கு மூச்சு விடுவதற்கு கூட மிகவும் சிரமமாக இருந்தது. அவளின் முகத்தில் இருந்த படபடப்பை பார்த்தவன் உள்ளுக்குள்ளே சிரித்துக்கொண்டு, என்னடி இவ்வளோ நேரம் வாயாடி மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, இப்ப மூச்சு பேச்சே இல்லாம அமைதியா நிக்கிற? அதுவும் இல்லாம ஏன் முகத்துல இப்படி முத்து முத்தா வேர்த்திருக்கு, என்ன விஷயம்? கார்த்தி, தயவு செஞ்சு எட்ட போயிடு. நீ எதுக்கு இவ்வளவு கிட்ட வர? எனக்கு நீ இவ்வளவு கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. ஆகணும் இல்ல? அது சரி, நான் இப்படி எல்லாம் பண்ணா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவியா என்ன? ஆமா, கண்டிப்பா நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவ? கார்த்தி என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்லுவேன். அடிப்பாவி, நான் உனக்கு எதுவுமே பண்ணலையே. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? பின்ன எங்க அண்ணன் கிட்ட போய் தெளிவா நீ என்னென்ன பண்றேன்னு சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? பொதுவா தான் சொல்லுவாங்க. ஆனா நீ சொல்ற பொதுவா இந்த ஒரு வார்த்தை என் உயிரையே எடுத்துரும். பரவாயில்லையாடி? கார்த்தி என்று அவன் வாயை பொத்தியவள், எதுக்குட அப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு கல்யாணம் இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா என்றவளுக்கு லேசாக கண்கள் கலங்க தொடங்கியது. அதை பார்த்தவனுக்கு அவளை இதற்கு மேல் சீண்ட வேண்டாம் என்று நினைத்து, அனு, நான் சும்மா காமெடிக்கு பேசிட்டு இருந்தேன்டி, லைட்டா உன்னை பயப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு போய் எதுக்கு இப்படி கண்ணு கலங்கிட்டு இருக்க என்று அவள் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை தன் கட்டை விரல் கொண்டு துடைத்து விட்டவன், அனு, உன்னை என்னைக்குமே அழ வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்டி. ஆனா நீ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கு நான் பேசுறதுக்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு அழுகும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்படி பண்ணினா நான் எப்படி உன்கிட்ட உரிமையா விளையாடுறது? இல்ல கார்த்தி, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா நீ இப்ப சொன்ன இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு இனிமே யூஸ் பண்ணாத. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. ஏன்னா நீ என் உயிர்ல கலந்துட்ட. என்னோட மூச்சு காத்தாவே நீ தான் இருக்கிற.
உன்னைத்தான் நான் சுவாசிச்சுட்டே இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீ இல்லைன்னா என் உடம்புலயும் உயிர் இருக்காது. என் மூச்சு நின்னு போயிடும். அது உனக்கு புரியுதா இல்லையா கார்த்தி? எனக்கு இந்த சினிமால பேசுற மாதிரி காதல் வசனம் எல்லாம் பேச தெரியாதுதான். ஆனா இது எல்லாமே நான் என் மனசுல இருந்து தோன்றதுதான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட இன்னும் ஒரு தடவை விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி பேசாத, சொல்லிட்டேன் என்றவள் தேம்பி தேம்பி அழத் தொடங்க, அனு ப்ளீஸ் அழுவாதடி. நீ அழுவுற சத்தம் கேட்டு உங்க ஆதி அண்ணன் வந்து என்ன அடிச்சு போட்டாலும் போட்டுருவாரு என்றதும் கண்ணை துடைத்து கொண்டு அவனை பார்த்தவள், கார்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இங்க நம்ம வீட்ல எந்த ரூம்ல இருந்து யார் பேசினாலும் சரி, கத்தனாலும் சரி, வெளியில கேட்காது. என்னடி சொல்ற? ஆமா, இது எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் ரூம். அதனால நீ எங்க அண்ணனை நினைச்செல்லாம் பயப்பட தேவையில்லை. அவருக்கு நிச்சயமா இது காதுல விழுகாது. அதுவும் இல்லாம அண்ணிய கூட்டிட்டு மேல போயிருக்காரு. கண்டிப்பா அவர் இப்போதைக்கு கீழே வரமாட்டாரு. நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் என்ன உன்னை கூட்டிட்டு போய் ரூம் கட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அதுலயே உனக்கு தெரியலையாடா? ஆமால, முன்னாடி எல்லாம் உன்னை பார்த்தாலே முறைச்சு முறைச்சு பார்த்து என்ன திட்டுவாரு. இப்போ உன்கிட்டயே என்ன விட்டுட்டு போயிருக்காருன்னா நம்ம மேல அவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சுதான். ஆமாண்டா, அந்த நம்பிக்கைய நம்ம தான் காப்பாத்திக்கணும். சரி, இதுக்கு மேலேயும் ஒரு ரூம்ல இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். சோ நான் என்னோட ரூமுக்கு போகவா? அனு என்னடா? அவசியம் நீ போய் தான் ஆகணுமாடி. என்னடா உன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு? அப்படி இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நீ இங்க இரு. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா மட்டும் என்ன நடக்க போகுது? இல்லடி, நீ என் கூட இருக்கணும். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். பேசுறது நம்ம எப்பவும் பண்றது தானே, அதை எப்ப வேணாலும் பேசிக்கலாம் கார்த்தி. ஆனா இப்படி நைட் டைம்ல உன் கூட ரூம்ல தனியா உட்காந்து பேசுறது ரொம்ப தப்பு. வீட்ல யாராவது பார்த்தாங்கன்னா அசிங்கமா போயிடும். இல்லடி, நம்ம ஒன்னும் தப்பு பண்ணலையே. ஜஸ்ட் உன் கூட பேசணும்னு தானே நான் நினைச்சேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி நீ கிளம்பு, குட் நைட் என்று கூறியவன் அவளிடமிருந்து நகர்ந்து நிற்க, ஒரு நிமிடம் அவனையே உற்று பார்த்தவள் பிறகு மீண்டும் கதவை திறக்கலாம் என்று கதவில் கை வைக்க போக, என்ன நினைத்தானோ பாட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்ததும் அவன் மார்பில் வந்து வேகமாக விழுந்தாள். அவள் விழுந்த வேகத்தில் பின்னால் இருந்த மெத்தையில் தொப்பென்று அவன் விழவும் அவன் மேலே அணு வந்து விழுந்தாள். இருவர் உடலும் ஒன்றோடு ஒன்றாக உரசி கொண்டிருந்ததில் இருவருக்குமே பதட்டத்தில் உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பித்தது. உடம்பிலிருந்து ஒரு சூடு பரவ அந்த சூடான மூச்சுக்காற்று அணுவின் முகத்தில் படவும் அவள் உடல் எல்லாம் தக்கித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் தன்னை மறந்து இருந்தவள் பின்பு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு வேகமாக எழுந்திருக்க போக, அவளை விடாமல் இறுக்கி பிடித்தவன் அவளை கீழே தள்ளி அவள் மேல் அவன் வந்ததும் அணுவிற்கு இதய துடிப்பு எல்லாம் தாறுமாறாக அடித்துக் கொண்டிருக்க, இதயம் வெளியே வந்து குதித்து விழுந்துவிடும் அளவிற்கு துடித்துக் கொண்டிருந்தது. கார்த்தி, என்னடா பண்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ சரியில்லை கார்த்தி, தயவு செஞ்சு நகரு என்று அவனை தள்ள பார்க்க, ஆனால் அவன் கிடுக்கு பிடியிலிருந்து அணுவால் தப்பிக்கவே முடியவில்லை. என்ன கார்த்தி, ஏண்டா? அனு, நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, நிச்சயமா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எல்லாம் மீற மாட்டேன்டி. நீ என்ன நம்பலாம். அது எனக்கு புரியுது. ஆனாலும் இப்போ நீ எதுக்கு இப்படி என்ன புடிச்சுக்கிட்டு இருக்க? விடு. இருடி, இது மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேனே ப்ளீஸ். இல்ல கார்த்தி, வேண்டாம். இது ரொம்ப தப்பு. நம்ம மேல நம்பிக்கை வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம கெடுக்க கூடாது. நம்ம அப்படி எந்த தப்பும் பண்ண போறது இல்ல. லவர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாம் இருந்தா தான் இது எல்லாமே நம்மளோட ஸ்வீட் மெமரிஸா ஆகும். அதனால ப்ளீஸ் ஸ்ரீ, ஒன்னே ஒண்ணு என்று கெஞ்சுவது போல கேட்க, வேறு வழி இல்லாமல் அவளும் அமைதியாக இருக்க, அவளின் அமைதியே அதற்கு சம்மதம் என்பது போல புரிந்து கொண்டவன் மெதுவாக அவளது நெற்றியில் முத்தம் பதித்து பின் கன்னம், கழுத்து என்று முத்தம் கொடுக்க, அவளின் வாசம் அவனை கிரண்டடிக்க செய்தது. அப்படியே அவள் கழுத்து வளைவிலேயே முகம் புதைத்துக் கொண்டு இருக்க, அணுவிற்கோ தன் உடம்பிலிருந்து ஏதேதோ வேதியியல் மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்க, அவளால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்பது போல இருந்ததால் தன் இரண்டு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டவள் கார்த்தியின் புஜங்களை இறுக்கமாக அழுத்தி பிடித்து கொண்டாள். அதிலேயே அவள் எவ்வளவு பயப்படுகிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் இதற்கு மேலும் அவளை பயப்படுத்தக் கூடாது என்று மெதுவாக அவளிடம் இருந்து விலக பார்க்க, அதே நேரம் அவள் கண்ணை திறந்து,
என்னாச்சு கார்த்தி என்றதும், இல்லடி, நீ ரொம்ப பயப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ பயந்துட்டு உன்னை கிஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை. இது உணர்வு பூர்வமானது. 2 பேரும் உணர்ந்து முத்தம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கும் இருக்கணும் இல்ல? உன் மனசு முழுக்க பயமும் பதட்டமும் அப்பி கிடக்குது. இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு சத்தியமா எனக்கு தோணலடி. என மன்னிச்சிரு என்று அவன் வேகமாக எழுந்து செல்ல பார்க்க அவன் கையை பிடித்து இழுத்தவள், சாரி கார்த்தி, எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது உண்மைதான். என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே என் மேல இருந்தா நான் மனசு மாதிரி வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்குது. ஹனு, என் கண்ட்ரோல் என்னன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சீப்பா உன்கிட்ட பிஹேவ் பண்ற ஆளு நான் கிடையாது, புரியுதா? என்னைக்கா இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி ஆக்குனதுக்கு அப்புறம் தான் உன்னை முழுசா எடுத்துக்கிற உரிமையே எனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான முயற்சியை கூட நான் பண்ண மாட்டேன் என்று கூற அந்த வார்த்தையே அவளுக்கு போதுமான திருப்தியாக இருந்தது. அவன் தலைமுடியை பின்னால் கை வைத்து பிடித்து இழுத்தவள் அவன் உதட்டோடு தன் உதட்டை பொருத்தி கொண்டாள். கார்த்திக்கு என்ன நடந்தது என்று புரிவதற்கு முன்பாகவே அவனுக்கு முத்தம் கொடுக்க தொடங்கியிருந்தாள். அதன் பிறகு அந்த முத்தத்தை விட்டு விலக அவனுக்கும் மனமில்லை. அவனும் அவளுக்கு ஆழ்ந்த முத்தத்தினை பரிசளித்து விட்டு மெதுவாக இருவரும் பிரிந்து வேக வேகமாக மூச்சு எடுத்துக்கொள்ள அவளிடமிருந்து பிரிந்தவன் எழுந்து நின்று, ஹனு, எழுந்துடி. என்ன கார்த்தி? சரி, நீ கிளம்புடி. என்னாச்சு? கிளம்புடி ப்ளீஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. என்ன கார்த்தி, அன்னைக்கு கார்ல வரும்போது இப்படித்தான் இருந்தது. உன் முகம் படப்படப்பா வேர்த்து போய். அப்பவும் இதே மாதிரி தான். நீ என்னென்னவோ சொன்ன, எனக்கு எதுவுமே புரியல. ஆனா இன்னைக்கு பார்க்கும் போதும் உன் முகம் அதே மாதிரியே இருக்குது. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையாடா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? அடியே பைத்தியம், உனக்கு சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்ல. என் கண்ட்ரோல் என்ன மீறி போயிட்டு இருக்குது. அனு என்றவன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு, தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு உடனே வெளியே போயிடு. அதான் உனக்கு நல்லது. யாருக்கு? உனக்கும் சரி, எனக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி. என்ன கார்த்தி, நீ என்ன சொல்ல வரன்றத கொஞ்சம் தெளிவாத்தான் சொல்ல. ஹனு, உனக்கு நான் பேசுறது புரியுதா இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தீனா அப்புறம் நம்ம 2 பேருக்கும் ஏதாவது தப்பு தப்பா நடந்துரும். என்னோட கண்ட்ரோல் என்கிட்ட இல்லடி. பிளீஸ் தயவு செஞ்சு எழுந்திருச்சு இந்த ரூமை விட்டு வெளியே போ என்று கொஞ்சம் சத்தமாக கூறியதும் அப்பொழுதுதான் அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள், சாரிடா கார்த்தி, சாரி என்று கூறிவிட்டு அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டவள் அவன் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க அந்த மென்மையில் அவனது உடல் விரைப்பு கொஞ்சம் தனியத்தான் செய்தது. பின்பு அவனிடமிருந்து பிரிந்தவள், ஓகே, நம்ம காலையில மீட் பண்ணலாம், குட் நைட் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்று படுத்து விட்டாள். அவள் சென்ற பிறகு கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிதானம் வந்து கொண்டிருக்க, ஓ மை காட், கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் ஆயிடுச்சு. இந்த அணு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா. அவ பக்கத்துல இருந்தா என்ன நானே எழுந்துடுறேன். என்னையே என்னால கட்டுப்படுத்திக்க முடியல. இவ்வளவு வருஷமா நான் அப்படி இல்லையே. ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் ஆகுது? ஒருவேளை அவ எனக்கு உரிமையானவளா இருக்கிறதுனால இப்படி தோணுதா? கவிக்கிட்டையும் வைஷுக்கிட்டையும் நான் எவ்வளவு க்ளோஸா பேசியிருக்கேன். அவங்க மேல எல்லாம் கை போட்டு கூட நடந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது இல்லையே. ஆனா இவ பக்கத்துல வந்தா மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? அப்பொழுது அவன் மனசாட்சி, அடை முட்டாள், வைஷுவும் கவியும் பிறப்பால வேணா பெண்களா இருக்கலாம், ஆனா அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அனு அப்படி கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, உன்னோட காதலி, உன் உயிர்ல பாதி. அப்படி இருக்கும் பொழுது அவளும் மத்த 2 பேரும் எப்படி ஒன்னாவாங்க? அனு கிட்ட மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரணும். அதுதான் சரியும் கூட. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? அணுகிட்ட நான் அப்படி நடந்துக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரியா? ஆமா, இது இயல்பா எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான். காதலிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆனா அது எல்லாமே ஒரு கட்டுப்பாடோட இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நீயும் உன்னை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ கட்டுப்பாடா வச்சுக்கத்தான் ட்ரை பண்ற. ஆனா அதையும் மீறி உங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்துடுமோன்னு உனக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது. அந்த மாதிரி நேரத்துலதான் அணுகிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு உன்கிட்ட இருந்து அவளை விலக்கி வைக்கிற. ஆமா, அது என்னவோ கரெக்ட் தான். ஆதியும் இந்த குடும்பமும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. வைஷு கவி எல்லாம் அசைக்க முடியாத அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட நம்பிக்கைய நான் எந்த காலத்திலயும் கெடுத்துக்க மாட்டேன்.
என்று கூறியவன், சரி நீ போ, எனக்கு தூக்கம் வருது என்று மனசாட்சியை விரட்டிவிட்டு மெத்தையில் தொப்பென்று விழுந்தவன் மனம் முழுக்க திருப்தியோடு இருந்ததனால் அப்படியே அடித்து போட்டது போல உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தது முதல் அனைவரும் பரபரப்பாக தயாராகி கொண்டிருக்க ஆதிக்குத்தான் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தவனை பார்த்து கொண்டே மெத்தையில் அமர்ந்திருந்த வைஷு தன் தலைமுடியை காய வைத்துக் கொண்டிருந்தாள். ஆதிக்கு போன் மேல் போன் வந்து கொண்டே இருக்க மண்டபத்தில் அனைத்தும் தயாராக இருக்கிறது என்பதை இங்கிருந்து போன் மூலமாகவே தெரிந்து கொண்டிருந்தான். அவனை பார்ப்பதற்கு மிகவும் டென்ஷனாக இருப்பது போல இருக்க வைஷுவோ எழுந்து அவன் அருகே வந்து அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். பட்டென்று அவளை திரும்பி பார்த்தவன், நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்று போனை கட் பண்ணி விட்டு பின்னால் திரும்பி அவள் தாடியை பிடித்து நிமிர்த்து பார்த்தவன், என்னடி என்னாச்சு? ஆதி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருங்களேன். இல்லடி, எனக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். ஏன்னா உன்னோட இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை பார்க்கணும்ன்றது என்னோட கனவு, லட்சியம். நீ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா எப்ப வேணாலும் டெலிவரி ஆகுற மாதிரியே இருக்கு. என் மனசுக்குள்ள அப்படி தாண்டி தோணிக்கிட்டு இருக்கு. அதனால ஃபங்க்ஷன் வரைக்கும் உனக்கு அந்த மாதிரி டெலிவரி பெயின் எதுவும் இல்லாம என் ஆசை தீர உன்னை வளகாப்பு கோலத்துல பாக்கணும்னு ஏங்கிக்கிட்டே இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆதி, எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன் முடி என்னடி இவ்ளோ ஈரமா இருக்கு? நீ காய வச்சியா இல்லையா? இல்லாதி, இப்பதான் தொடச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயோ கடவுளே, உன்னை என்ன பண்றது? இங்க வா என்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சென்று அமர வைத்தவன் அவள் முடியை ட்ரையர் போட்டு காய வைத்து விட்டான். அப்புறம் வைஷு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பியூட்டிஷியன் வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த கபோர்ட்ல வச்சிருக்க. நீ எடுத்து கொடுத்துரு, அவங்க உன்னை அழகா ரெடி பண்ணிடுவாங்க, சரியா? அப்போ அக்கா? பிரியங்காவுக்கும் தான் சொல்லியிருக்கேன், 2 பேரையும் சேர்த்து தான் ரெடி பண்ணுவாங்க என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அந்த அறை கதவு தட்டப்பட கதவை திறந்து பார்த்தவன் அங்கு பியூட்டிஷியன் பெண்கள் நின்றிருந்ததும், உள்ள வாங்க என்று அழைத்து வைஷுவின் புடவை, நகை அனைத்தையும் எடுத்து கொடுத்து விட்டு, சரி நான் போய் இன்னொருத்தவங்களையும் கூட்டிட்டு வரேன் என்று வேகமாக சென்று பிரியங்காவையும் அழைத்து கொண்டு வந்து வைஷுவின் அருகில் விட்டு விட்டு, இவங்க 2 பேரையும் நல்லா அழகா ரெடி பண்ணிடுங்க. சரி வைஷு, எனக்கு கொஞ்சம் கீழே வேலை இருக்கு, நான் போறேன். நீங்க ரெடி ஆகி முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓகே ஆதி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சரிடி, நான் பாத்துக்கிறேன் என்றவன் வேகமாக கீழே சென்று அனைத்து ஏற்பாடுகளும் எப்படி நடந்துள்ளது என்று பார்த்து கொண்டிருந்தான். அனைத்தும் அவனுக்கு திருப்தியாக இருக்க அப்பொழுது கண்மணியும், என்னப்பா வைஷ்ணவியும் பிரியங்காவும் ரெடி ஆயிட்டாங்களா? நம்ம மண்டபத்துக்கு கிளம்பணும்ல? ரெடி ஆயிட்டே இருக்காங்கம்மா, பியூட்டிஷியன் வந்துட்டாங்க, அவங்கள ரெடி பண்ணிட்டாங்கன்னா நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று கூறவும் அதே நேரம் அனு அவளது அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்த ஆதி, கண்மணி, கௌதமி, கார்த்தியின் அம்மா, அப்பா என்று அனைவரும் அப்படியே ஒரு நிமிடம் மெய்மறந்து போயினர். கண்மணியும், என் செல்லம், இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க. நீ புடவைதான் கட்ட போறன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ எப்பவும் பாவாடை, தாவணி, லெஹங்கா இப்படித்தானே போடுவ. இன்னைக்கு என்ன திடீர்னு புடவை கட்டணும்னு தோணுச்சு? பெரியம்மா, நான் தான் சீஃப் கெஸ்ட், அப்போ நான் கிராண்டா இருக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம இது என்னோட அத்தை எனக்கு ஆசாசியா வாங்கின புடவை, அதனாலதான் அதை இன்னைக்கு கட்டிருக்க என்றதும் அவர் ஆச்சரியமாக பார்க்க, ஆமா பெரியம்மா, கார்த்தி தான் இத சரியா இந்த சாரிய நேத்து நைட்டு என் கையில கொடுத்து, அம்மா நிச்சயத்துக்காக உனக்கு ஆசையா வாங்கின சாரி, இத நீ நாளைக்கு கட்டிக்கிறியான்னு கேட்டாரு. அதான் நானும் ஓகேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். பெரியம்மா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்க ஹனு, சான்ஸே இல்ல. என்னத்த நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க? ஐயோ, என் மருமகளோட அழக பத்தி தெரிஞ்சு தானே அவளுக்கு இந்த கலர் சாரியை நான் சூஸ் பண்ணேன். எவ்வளவு அம்சமா இருக்குது என்றவர் திருஷ்டி முறிக்க, அது சரி, ஆனாலும் உன்னை புடவையில பார்த்த உடனே பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்கிற என்று கண்மணி கூற, ஆமா சம்பந்தி, சரியா சொன்னீங்க, எங்க மருமக அப்படியே தேவதை மாதிரி இருக்கா என்று கார்த்தியின் அம்மா கூறவும் அணுவிற்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவக்க அப்பொழுது ஆதி, அனு, இப்ப நீ சின்ன பொண்ணு மாதிரியே இல்ல, நல்ல பெரிய பொண்ணு மாதிரி தான் இருக்க.
நாட் பேட் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியில் சென்று விட்டான். பிறகு பெரியவர்கள் அனைவரும் ஒருபுறம் அவர்கள் வேலையை பார்க்க, அதே நேரம் அவளது கண்கள் கார்த்தியை தேடிக்கொண்டிருந்தது. இந்த கார்த்தி எங்க போனா? ஒருவேளை இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? தூங்கு மூஞ்சி என்றவள், வா வா, உன் கண்லயே நான் மாட்ட மாட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு என்ன தேடிக்கிட்டே இரு என்று கூறியவள் பின்பு நேராக ஆதியின் அறைக்கு சென்று விட்டாள். அங்கே கவிதாவும் தயாராகி முடித்துவிட வைஷுவும் பிரியங்காவும் ஒரு வழியாக ரெடியாகி முடித்ததும் அவர்களை அழைத்து கொண்டு கீழே வந்தார்கள். அப்பொழுது அங்கே வந்த ஆதியும் ஹரியும் ஒரு நிமிஷம் தன் மனைவிகளின் அழகை கண்டு சொக்கித்தான் போயினர். அங்கே வந்த கண்மணி, அடடா, 2 பேரும் அப்படியே தேவலோகத்துல இருக்கிற தேவதை மாதிரியே இருக்கீங்க. 2 பேருக்கும் இன்னைக்கு யார் கண்ணும் படக்கூடாது. சரியாதி, மணியாச்சி, நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாமா என்று பேச அவன் காதில் அது எதுவுமே விழவில்லை. தன் மனைவியை வைத்த கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது கண்மணி அவன் தோளில் தட்டிவிட்டு, போதுண்டா, உன் பொண்டாட்டி ரசிச்சது, இப்ப நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாம் என்று கூறவும் தான் சுய நினைவிற்கு வந்தவன் அவளை அழைத்துக் கொண்டு சென்று காரில் அமர வைக்க, ஹரியும் பிரியங்காவை அழைத்துக் கொண்டு சென்று காரில் அமர வைத்தான். பின்பு அனைவரும் காரில் ஏறிக்கொள்ள, அப்பொழுது அனு மட்டும், அண்ணா, நான் உங்க கூட வரேனே. சரி, வண்டியில ஏறு என்று அவளை அழைத்துக் கொண்டு ஆதியின் கார் புறப்படவும், பின்னாலேயே ஹரியின் கார் புறப்பட, அடுத்தது கவிதாவின் பெற்றோர்கள், வைஷுவின் பெற்றோர்களை அனுப்பி வைத்தவர்கள், அடுத்து கார்த்தியின் பெற்றோர்களையும் அனுப்பி வைக்க, அப்பொழுது அவர்களோ, கார்த்தி எங்க போனா என்று அவர்கள் பேசும் பொழுதே வெளியே வந்தவன், என்னம்மா அதுக்குள்ள எல்லாரும் என்னை விட்டுட்டு கிளம்பிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்திருந்தேன்னா எல்லாரும் என்னை கழட்டி விட்டு கிளம்பிருப்பீங்க போல இருக்கே. ஆமாண்டா, பொம்பளைங்க நாங்களே சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். நீ என்னடான்னா இவ்வளோ பொறுமையா கிளம்பி வந்துகிட்டு இருக்க? வந்து சீக்கிரம் உட்காரு என்றதும் காரில் ஏறி அமர சென்றவன், அனு எங்க? அவளையும் கூப்பிட்டா நம்மளே கூட்டிட்டு போயிடலாம்ல. அவ ஆதி கூட கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டா, நீயும் தான் இருக்கியே, முதல்ல வண்டியில ஏறு என்று கூற, என்ன போயிட்டாளா என்று புலம்பிக் கொண்டே அமர்ந்தவன், அவ எப்படி ரெடியானான்னு தெரியலையே. நான் கொடுத்த சாரி தான் கட்டி இருக்காளா என்னன்னு தெரியல. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டல்ல, உன்னை மண்டபத்துல வந்து வச்சுக்கிறேன்டி என்று புலம்பிக் கொண்டே வந்தான். பின்பு ஒரு வழியாக அனைவரும் புறப்பட்டு மண்டபத்திற்கு சென்று சேர நல்ல நேரமும் தொடங்கியது. சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் 2 பேரையும் அழைத்து வந்து அங்கிருந்த சேரில் தனித்தனியாக அமர வைக்க, அவர்களுக்கு பக்கத்திலேயே அவர்களது கணவரையும் அமர வைத்தனர். பின்பு அவர்களுக்கு மாலையை போட்டுவிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. மாமியார் முறைக்கு கண்மணியும் கௌசல்யாவும் வந்து வைஷுவுக்கும் பிரியங்காவிற்கும் காப்பு போட்டு விட்டு செல்ல, அடுத்தது அனுவும் கவிதாவும் வைஷுவிற்கும் பிரியங்காவிற்கும் நாத்தனார் முறையில் முதல் நலங்கை தொடங்கி வைத்தனர். அப்பொழுதுதான் கார்த்தி அனுவை பார்க்கிறான். மண்டபத்திற்கு வந்ததிலிருந்து அவன் கண்ணில் அகப்படாமல் அங்கே இங்கே என்று டிமிக் கொடுத்து கொண்டிருந்தவள் இப்பொழுது ஓடி ஒழிய முடியாமல் சபையில் நின்று அவனை வெட்கத்துடன் பார்த்து கொண்டிருக்க, அந்த சேலையில் அவள் இருந்த அழகை கண்டு அப்படியே சொக்கி போனான். பிறகு குடும்பத்தில் இருந்து அனைவரும் வந்து செய்து முடிக்க, அப்பொழுது ஆதியோ, அம்மா நானும் பண்றேனே. பண்ணுடா, உனக்கு இல்லாத உரிமையா? அதே நேரம் ஹரியும் எழுந்து, அத்த நானும் பண்றேன். பண்ணுங்க மாப்ள என்று கூற, இருவருமே தங்கள் மனைவியின் கன்னங்களில் சந்தனம் தடவி குங்குமம் வைத்து பன்னீர் தெளித்து அவர்கள் கையில் கண்ணாடி வளையலை போட்டுவிட்டு அச்சத்தை தூவி ஆசீர்வாதம் செய்தவர்கள் ஒரு ஸ்வீட்டையும் எடுத்து அவளுக்கு ஊட்டிவிட்டனர். அதே நேரம் ஆதி அவனது கையில் இருந்த கிஃப்டை ஓபன் செய்து அதிலிருந்த தங்க வளையலை எடுத்து வைஷுவின் கைக்கு போட்டுவிட, அதை பார்த்த அனைவருக்கும் சந்தோஷம். அதே போல ஹரியும் தனது கையில் இருந்த கிஃப்ட் பாக்ஸை ஓபன் செய்து அதிலிருந்த தங்க கொலுசுவை பிரித்து ஒரு கால் மண்டியிட்டு அமர்ந்து பிரியங்காவின் காலை தூக்கி தன் தொடைமேல் வைத்து அந்த பிஞ்சு பாதங்களுக்கு அந்த தங்க கொலுசை போட்டு அழகு பார்த்தான். பெண்கள் இருவருக்குமே கண்களிலிருந்து கண்ணீர் கலங்க, அந்த மண்டபமே அந்த ஜோடியின் பாசத்தையும் ஒற்றுமையும் பார்த்து ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டு தான் போயினர். ஆதியும் ஹரியும் எழுந்து, வைஷு உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்காடி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ சோ மச் ஆதி என்றதும் அவள் நெற்றியில் தன் நெற்றியை வைத்து முட்டிவிட்டு பின் தரன் இதழை அவள் நெற்றியில் பதித்தெடுக்க, அதே நேரம் ஹரியும், பிரியங்கா உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்காடி என்று கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரி, தேங்க்யூ சோ மச், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா என்று கூறியவன் அவள் தலையில் மெதுவாக ஒரு முத்தத்தினை பதியத்து எடுக்க,
அது அனைத்து காட்சிகளும் போட்டோவாகவும் வீடியோவாகவும் அழகாக பதிவு செய்யப்பட்டது.